ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோடிங் இன்லைன்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் விஷுவல் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் இருந்தாலே ஓகே தான். ஸோ அதில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் சொல்லிவிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே வந்து இதில் ஃபஸ்ட் லிங்க்கே வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் அதுக்கான லிங்க்கெலாம், இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்களே வந்து மேனுவலாக டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அந்த பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இந்த சைட்டுக்கு வரும். இதில் வந்து விண்டோஸ்னால் வந்து விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை உபுண்டு ஓஎஸ் யூஸ் பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக் ஓஎஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி. நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸில் வந்து அதை கிளிக் பண்ணால் வந்து நேராக டவுன்லோட் பேஜ்க்கு வந்து போயிடும். இங்கே பார்த்தாலும் சரி தான், இல்லை Ctrl+Jங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அப்படி யூஸ் பண்ணாலும் டேரெக்டாக வந்து டவுன்லோட் ஹிஸ்ட்ரிக்கு போயிடும். ஸோ டவுன்லோட் வந்து 90 MB வரும். நான் வந்து டவுன்லோடு அது டைம் ஆகும் சொல்லிவிட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இது மாதிரி காட்டும். நீங்கள் அதை டேரெக்டாக ஓப்பன் பண்ணாலும் சரி தான், இல்லை டவுன்லோட்ஸில் போயிட்டு பார்த்தாலும் சரி தான். அதில் வந்து அந்த ஃபைல் வந்து தெரியும். அதை இப்போது ஷோ இன் ஃபோல்டர் சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் சொல்லிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போது இதில் இருக்க மாதிரியே வந்து கிரியேட் எ டெஸ்க்டாப் ஐக்கான், அதை மட்டும் செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் சொல்லி கொடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபினிஷ் சொல்லி கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் டெஸ்க்டாப் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் சொல்லிவிட்டு வந்துச்சு. ஸோ அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் பேஜ்க்கு போயிடுச்சு. அப்படி ஓப்பன் ஆகலைன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் சொல்லிவிட்டு இங்கே ஐக்கான் தெரியுதுல்ல, இங்கே ஏரோ மார்க் காட்டிருக்குல்ல, அது வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இந்த பேஜ்க்கு வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க மாதிரி எந்த டார்க் மோடு வேணுமா லைட் மோடு வேணுமா எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டார்க் மோடு வச்சுட்டு டார்க் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு இருக்குல்ல, அதுக்கான ஷார்ட்கட் கீயும் அங்கே இருக்குது பாருங்கள். நான் எக்ஸ்டென்ஷன் அங்கே இருக்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அது கிளிக் பண்ணால் இது மாதிரி சர்ச் கேட்கும். அதில் வந்து கோட் ரன்னர் சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். அது வந்து உடனே டாட் ரன்னர் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் சொல்லி கொடுத்துக்கோங்க. இது மாதிரி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே எக்ஸ்டென்ஷன் இந்த கோட் ரன்னருக்கு மேலே வந்து ஒரு ஐக்கான் வந்து ஓடிட்டே இருக்கும். அது நின்றுச்சுன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இல்லைனா வந்து அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது சின்ன ஃபைல் தான், ஸோ இது சீக்கிரமாக வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே C++ சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். சி கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து C++ சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய அது மாதிரி இருக்கிறது வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்குல்ல C++ சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது கொஞ்சம் சைஸ் வந்து 58 MB கிட்ட இருக்கிறதுனால இது கொஞ்சம் டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இங்கே இருக்க இன்ஸ்டால் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுவும் இன்ஸ்டாலிங் சொல்லிட்டு வரும்பொழுது மேலே இந்த ஐக்கான் வந்து ஓட்டிகிட்டே இருக்கும். அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இன்ஸ்டால் ஆன உடனே இது போல் வந்துடும். இப்போ சீக்கு தேவையான டிரைவர்ஸ்லாம் நம்ம இறங்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபைலில் போயிட்டு ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ், எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எழுத போகிறீங்களோ அதுக்கான ட்ரைவில் வந்து எழுதிக்கணும். நான் வந்து டி ட்ரைவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ட்ரைவ் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச இடத்த வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் சொல்லி கொடுத்துருங்க. நான் அதுக்கு நேம் வந்து சீன் சொல்லி வச்சுட்டு ஆட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் எழுதுகிற எல்லா கோடுமே வந்து அந்த டி ஃபோல்டரில் சிங்கிற ஒரு அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து போய்ட்டு ஸ்டோர் ஆகும். இப்போது இதுக்கு வந்து நான் நேம் வந்து ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராம் எழுதுனால 1.c சொல்லிவிட்டு நேம் வைக்கிறேன். நீங்கள் வந்து சியோட நேம் நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. அதே போல் ஃபோல்டர் நேமும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நான் இங்கே டைப் பண்ணுறேன். #studio.h சொல்லிவிட்டு கொடுத்துட்டு
இது மாதிரி கொடுக்குறேன். இதில் மெயினாக வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம டைப் பண்ணும் பொழுதே வந்து அதுவே வந்து கேட்கும். பிஆர் சொல்லிட்டு டைப் பண்ணாலே printf சொல்லிட்டு வரும். எஸ்சின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே, ஸ்கேனஃப்க்கு ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் கொடுத்தாலே வந்து ஸ்கேனஃப் சொல்லிட்டு வரும். ஹேஷ் இன்க்ளூடு ஒரு 3 லெட்டர் எழுதினாலே வந்து ஹேஷ் இன்க்ளூட் சொல்லிட்டு அதுவாகவே வந்து கேட்கும். ஸோ அது வந்து நல்லா ஒரு அட்வான்டேஜ். எங்கள் ஆர்இடின்னு சொல்லி கொடுக்கும்போது வந்து 3 லெட்டர் கேட்குது, ரிட்டர்னான்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ அது டைப்பிங் பண்ணும்போது வர எரரை வந்து இதை டிசால்வ் பண்ணும். இப்போது இது கொடுத்துட்டு இங்கே இருக்கிற ரன் பட்டன் கொடுத்தாலும் சரி தான், இல்லை மேலே இருக்க ரன் பட்டன் இது கொடுத்தாலும் சரி தான், இல்லை ரைட் கிளிக் கொடுத்து ரன் கோட் சொல்லிட்டு கொடுத்தாலும் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து எரர் காட்டுது. ஜிசிசி வந்து இன்ஸ்டால் ஆகிடலான்னு சொல்லி கேட்குது. ஸோ ஜிசிசியும் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு ப்ரௌசரில் போயிட்டு mingw சொல்லிவிட்டு ஜிசிசி கம்பைலர் டவுன்லோட் சொல்லிட்டு எழுதிங்க. இதில் வந்து செகண்ட் லிங்க்கை வந்து நான் ஓப்பன் பண்ணேன். இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு லிங்க் கொடுத்தீங்கன்னா வந்து வேறு ஃபைல் டவுன்லோட் ஆச்சுன்னா வேஸ்ட்டாக போகும். ஸோ அதுக்கான டைரக்ட் லிங்க்கே உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்து டவுன்லோட் பண்ணவும் சரி தான், இல்லை நீங்களே ஓனாக டவுன்லோட் பண்ணவும் சரி தான். அது ஒரு சின்ன கேபி தான் வரும். ஸோ அது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, 84 KB தான் வந்துச்சு. அதான் ஃபோல்டரில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் சொல்லி கொடுக்குறேன். கண்டினியூ தரேன். கண்டினியூ கொடுத்தா வந்து இது டவுன்லோட் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா எப்படி வருமோ அதுலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்க கண்டினியூ பட்டன் வந்து இப்போது கிளிக் பண்ண முடியல. ஸோ எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இந்த கண்டினியூ பட்டன் வந்து எனேபிள் ஆகும். உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். அப்படி கண்டினியூ வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நீங்கள் அந்த கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்து இதில் வந்து மெயினாக வந்து செகண்டு ming32 பேஸ் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். செக்லிஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அது கேட்கும் மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன் சொல்லிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ming32 GCC G++ சொல்லிட்டு இருக்குல்ல, அதே வந்து கிளிக் பண்ணி மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன் சொல்லி கிளிக் பண்ணிங்க. இது ரெண்டு தான். இது ரெண்டுமே கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு இருக்குல்ல இங்கே, ஸோ அதில் போயிட்டு அப்ளை சேஞ்சஸ் சொல்லி கொடுத்துட்டு அப்ளை சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இது டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதையும் நான் கொஞ்சம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா எப்படி வரும்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இதே போல் தான் இங்கே வந்து இருக்க க்ளோஸ் பட்டன் வந்து இது எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இந்த க்ளோஸுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி எனேபிள் ஆகும். இப்போது க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே எல்லாமே கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போது விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு நம்ம இப்போது ஜிசிசி வந்து டவுன்லோட் பண்ணோம்ல, ஸோ அதை வந்து விஷுவல் ஸ்டுடியோவுக்கு வந்து அந்த ஜிசிசி வந்து இன்ஸ்டால் பண்ணதை வந்து இன்டிமேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கு எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள் சொல்லி டைப் பண்ணுங்கள், இல்லை என்விரான்மெண்ட் சொல்லி போட்டாலே வந்துடும். அதில் என்விரான்மெண்ட் வேரியபிள் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வரும். இதில் பாத் சொல்லிட்டு இருக்குல்ல, கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஸ்கொயர் பாக்ஸில் காட்டியிருக்கேன்ல. ஸோ அந்த பாத்தை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே நியூ எடிட் டெலீட் சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் வந்து எடிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு பாத் கேட்கும். அந்த பாத் நீங்கள் எங்கேருந்து எடுக்கணுன்னா வந்து ஃபோல்டர் மை ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஸ்பிசி சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் வந்து எதில் வந்து நீங்கள் அந்த mingwங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ, சி ட்ரைவ்னா சியில் காட்டும். நான் வந்து ஓஎஸ் இதில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து காட்டுது. ஸோ mingw அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பின்னை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற அந்த ஃபைல் லொக்கேஷனை மட்டும் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். எதுவுமே இல்லை, இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே வந்து அது வந்து காப்பி ஆகிடும். இல்லை கண்ட்ரோல் அந்த இடத்துல கிளிக் பண்ணி Ctrl+A சொல்லி கொடுத்துட்டு Ctrl+C சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்து
இப்போது நியூ சொல்லி கொடுத்து அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை வந்து Ctrl+V அதாவது பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே சொல்லி கொடுத்துறேன். இந்த சேஞ்சஸ் இதில் பண்ணிட்டா போதும். இப்போது ஓகே சொல்லி இங்கே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ரன் கோட் சொல்லி கொடுக்குறேன். ரன் கோட் கொடுத்தாலும் மறுபடியும் வந்து அதே எரர் தான் காட்டுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், விஷுவல் ஸ்டுடியோ வந்து மொத்தமாக வந்து பேக் வந்துடுங்க, அதாவது கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள். விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு ரன் கோட் சொல்லிவிட்டு கொடுக்குறேன். ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு கரெக்டாக வந்து வெல்கம் பேக் கோடிங் லைன்ஸ் தமிழ் சொல்லிவிட்டு இதில் நம்ம பிரிண்ட்எஃப்பில் கொடுத்த மாதிரியே வந்துச்சு. இது சி ப்ரோக்ராம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது என்ன ப்ரோக்ராம் சொல்லிட்டு தெரியும். ஏன்னா பேசிக்ஸ் ஆஃப் சிங்கிற வீடியோ வந்து கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக இது ஒர்க் ஆகுது. இது எது வரைக்கும் ஒர்க் ஆகுனா வந்து யூஸர்கிட்ட வந்து இன்புட் வாங்காத வரைக்கும் இது ஃபைன். பட் யூஸர்கிட்ட நீங்கள் வந்து இன்புட் வாங்கணுன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து இப்போ பண்ண செட்டிங்ஸ் மட்டும் வந்து போதாது, இன்னும் ஒரு சில செட்டிங்ஸ் வந்து மாற்றணும். அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி யூஸர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வந்து எண்ணுங்கிற நம்பர் வந்து இன்புட் வாங்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதிக்கிறேன். *n சொல்லி கொடுத்துட்டு printf என்டர் எ நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபாஸ்ட்டாக இங்கே டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்கேனர்ஸ் மூலயமா வந்து %d அட்ரஸ் ஆஃப் n சொல்லிட்டு வாங்கிட்ட மாதிரி கொடுத்துட்டு அந்த நம்பர் வந்து சும்மா இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். நம்பர் ஈக்குவல் டு %d சொல்லி கொடுத்து நம்பர் சொல்லி கொடுத்துட்டு இன்ட்டு வேரியபிள் இங்கே வாங்கியிருக்கேன், ரிட்டர்ன் 0 சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இதை நீங்கள் வந்து ரன் கோட் சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்து இதை வந்து லேப்பில் வந்து எரர் காட்டும், இல்லை ஒரு சில இதில் வந்து ரன்னிங் சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஃபைல் ஓப்பன் பண்ணி அது வந்து ப்ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் சொல்லிட்டு வரும். ஸோ அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக யூஸில் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரன் கோட் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு இருக்குல்ல, இங்கே இருக்கிறத எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. எதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா வந்து அதில் இருந்து ஒன்றா பொறுமையாக வந்து கீழே தள்ளிட்டே போனீங்கன்னா வந்து ரன் இன் டெர்மினல் சொல்லிட்டு வரும். நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட் எல்லாம் வந்து டெர்மினல் தான் ரன் ஆகும், நார்மல் இந்த அவுட்புட் டிஸ்பிளேயில் வந்து ரன் ஆகாது. ஸோ அதை கொடுத்துட்டு இந்த செட்டிங்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து ரன் ஏ கோட் சொல்லி கொடுத்து பாருங்கள். கோட் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் சொல்லிட்டு ஒரு சில டைமில் காட்டும், இல்லை வந்து ப்ரோக்ராம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து கட் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோக்கு மறுபடியும் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் லொக்கேஷன் வந்து ப்ரோக்ராம்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லை, நீங்கள் எந்த லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இல்லை ஃபஸ்ட்டு சி சோர்ஸ் சொல்லிட்டு இருக்குது நம்ம எழுதின ப்ரோக்ராம், அது கீழே வந்து அதே நேமிங்கில் வந்து அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்குல்ல, அதுதான் அதுக்கான அவுட்புட் எக்ஸ்டென்ஷன். ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் டெலீட் பண்ணி விட்டுருங்க ஒன் டைம், ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து அதை வச்சுட்டு இது பண்ணும்போது எனக்கு வரல ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதை நான் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் ரன் கோட் சொல்லிவிட்டு கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது வெல்கம் பேக் கோடிங் லைன்ஸ் தமிழ் சொல்லிட்டு இங்கே இருக்க மாதிரியே வந்துட்டு என்டர் நம்பர் சொல்லி கேட்குது. நான் நம்பர் வந்து 1579 சொல்லிட்டு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா வந்து நம்பர் ஈக்குவல் டு 1579 சொல்லிட்டு கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த சேஞ்சஸ் வந்து வந்துடும். இப்போ இங்கே அவுட்புட் அதாவது டெர்மினலோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, அதை வந்து உங்களுக்கு வந்து பார்க்க கம்ஃபர்டபுளாக இல்லைனா அந்த சைஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா வந்து அதே ஃபைலில் போயிட்டு ப்ரெஃபரன்ஸு செட்டிங்ஸு இதில் வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபியூச்சர் சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ஃபியூச்சரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டெர்மினல் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெர்மினல் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து
பொறுமையாக கீழே வந்தீங்கன்னா இதுலேயும் வந்து லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட்டட் ஃபாண்ட் சைஸ் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து 14 சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து நீங்கள் 20ஓ 25ஓ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைஸில் வந்து மாற்றிக்கோங்க. ஓரளவு 20 வச்சாலே வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 20 சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து விசிபிளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்க்க நல்லா இருக்குல்ல. அதே போல் நீங்கள் இங்கே சோர்ஸ் கோடு பார்க்குறதும் சின்னதாக இருக்குது. அந்த சைஸை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணணும், அதாவது சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து சேம் வந்து ஃபைலில் போயிட்டு ப்ரெஃபரன்ஸு, செட்டிங்ஸு, யூசரில் டெக்ஸ்ட் எடிட்டர் சொல்லிட்டு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சொல்லிட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃபாண்ட் சைஸ் வந்து 14 சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிற மாதிரி 20ஓ 25ஓ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த செட்டிங்கை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டால் இதோட சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு. இவ்வளோ தான். இப்படி தான் விஷுவல் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் பண்ணி சி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் LS தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.